தவறாக நினைக்க கூடாது. ஒரே ஒரு விஷயம், நாங்க ஒரு 2-3 தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி இருந்தோம். அந்த அடிப்படையிலே அந்த கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் நாங்கள் இதே மாதிரி நாங்க தேர்தல் பணியாற்றினோம். இன்று சூழ்நிலை அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் நிற்கின்ற தொகுதி நானும் நிற்கிறேன். ஆனால் திட்டமிட்டு விஷமத்தரமான பிரச்சாரங்கள் நடைபெறும். இந்த இடத்துல கையெழுத்து கேட்டுக்கொண்டு விஷமத்தரமான பிரச்சாரம் நடைபெறும். என் உயிரை விட தன்மானம் பெரியது, என் தன்மானம் பெரியது. எங்கள் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் எனக்கு இங்கே வாய்ப்பு வழங்கியிருக்கிறார். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் என்னிடத்தில் நீ வெற்றி பெறப் போகிறாய், அண்ணன் மாவட்ட செயலாளர் அண்ணன் மஸ்தான் அவர்களிடத்திலே கூட தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஒரு விஷயம் இன்னும் கூட சொன்னாங்க, டீ கடையில பேசுவாங்க, அங்க பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்கன்னு. ஒரே ஒரு விஷயம் சத்தியமாக சொல்லுகிறேன், நிச்சயமாக சொல்லுகிறேன், அப்படி ஏதாவது ஒரு செய்தி வந்தால் அது 100% வதந்தி, வடிகட்டிய பொய் என்பதை உங்களிடத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் அவர்கள் சொன்னதை போன்று என் உயிரை தவிர அனைத்தையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன். அதற்கு மேலே திராவிட முன்னேற்ற கழகமும் மதச்சார்பற்ற கூட்டணியிலே இருக்கிற அனைத்து கூட்டணி கட்சிகளும் இந்த தொகுதியிலே மிக பலமாக இருக்கிறார், மிக மிக பலமாக இருக்கிறார். அதற்கு காரணம் அண்ணன் அவர்களுடைய உழைப்பு, அருகில் அமர்ந்திருக்கிற அண்ணன் மாசிலாமணி அவர்களுடைய உழைப்பு, அண்ணன் சேகர் அவர்களுடைய உழைப்பு, சேதநாதன் அவர்களுடைய உழைப்பு, ஒன்றிய செயலாளர் சேர்மன் உள்ளிட்ட திமுகவுடைய முன்னணி நிர்வாகிகள் அனைவருடைய உழைப்பு. இந்த மயிலம் தொகுதிக்குள் நேற்றுதான் என்னை அண்ணன் அவர்கள் அழைத்து வந்தார். நேற்றே நான் நினைத்து விட்டேன், என்னுடைய மனதிலே உண்மையாக சட்டமன்ற உறுப்பினராகிவிட்டேன் என்ற எண்ணத்தை முன்னணி நிர்வாகிகளும் நீங்களும் எனக்கு ஒரு மிகப்பெரிய தைரியத்தையும் உற்சாகத்தையும் மன உறுதியையும் ஏற்படுத்தி விட்டீர்கள். எனவே அண்ணன் அவர்கள் இருக்கிறார், தமிழக முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார், இங்கே இருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாசிலாமணி இருக்கிறார், அவைத்தலைவர் சேகர் அவர்கள் இருக்கிறார், சேர்மன் இருக்கிறாங்க, ஒன்றிய செயலாளர் இருக்கிறாங்க, நீங்க இருக்கிறீங்க. எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நிச்சயமாக நாம் வெற்றி பெற்று விட்டேன். இதை பார்த்து கிடையாது. ஒரு சில விஷமத்தனமான பிரச்சாரங்கள் நடக்கும். நானும் 22 வருஷமா இதை பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்து அண்ணன் எல்லார்கிட்டையும் நானும் அரசியல் பார்த்திருக்கிறேன். அதனால விஷமத்தனமான பிரச்சாரங்கள் நடக்கும். அவர்கள் வசதியாக இருக்கலாம், நான் வசதி குறைவாக இருக்கலாம். ஆனால் தன்மானம் என்று ஒன்று இருக்கிறது, தன்மானம் என்று ஒன்று இருக்கிறது. அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, நாங்க அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம். அது அத்தனையும் போய். ஏன்னா என் காதுக்கு வந்திருக்கு, அண்ணனுக்கு கூட தெரியாது, என் காதுக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. சத்தியமாக சொல்லுகிறேன், நான் அதுக்கு மேல நான் உயிரா நேசிக்கிற கேப்டன் இப்ப இல்ல. அவர் ஆன்மா மீது ஆணையாக சொல்லுகிறேன், நான் உண்மையானவன், யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் அடிபணிய மாட்டேன், எதற்காகவும் அடிபணிய மாட்டேன். அண்ணன் மஸ்தான் அவர்கள் என்னை கரம் பிடித்து நீ சட்டமன்ற உறுப்பினர் என்று சொல்லியிருக்கிறார், தமிழக முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறார். எனவே நான் வெற்றி பெறுவது உறுதி. உங்களுடைய அந்த உழைப்பால், உங்களுடைய மாசற்ற அந்த உழைப்பால், அண்ணனுடைய உழைப்பால், இங்கே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உழைப்பால், அண்ணன் சேகர் அவர்களுடைய உழைப்பால், இங்கே இருக்கிற அனைத்து நிர்வாகிகளுடைய உழைப்பால் நாம் வெற்றி பெறுவோம். எந்த வதந்திகளையும் நீங்கள் நம்பாதீர்கள். நிச்சயமாக நாம் வெற்றி பெற போகிறோம். சத்தம் உயரத்தும் கட்டி நிற்க கேப்பன் களத்துக்கு வான்னு கர்ச்சிச்சு இருக்க